செஞ்சாகும். சார்லி வந்து கோர சிங்கரா இருப்பாரு. கோர சிங்கராவே வந்து வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு பாடகரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. இப்ப ராதாவுக்கு வந்து தனிமையிலேயே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வந்து எஸ்பிபி மூலியமா கிடைக்கும். பாட்டு பாடும் எஸ்பிபி சார் பேச முடியாம இருப்பாரு. திடீர்னு பிரியா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்படி கூப்பிடும் போது ராதா மேடம்க்கு கேட்கும், வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே கேட்கும். ராதா கண்ணீரோட ஓடி வருவாங்க. 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அந்த கண்ணீரே வந்து பேசும். சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிப்பாரு ஆனந்த் பாபு. அந்த டைம்ல சாக்ஸபோன் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். இப்படி 4 பேருடைய வாழ்க்கையும் ஏற்றத்தை கொடுக்கும். அதான் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. படத்தோட ஆரம்பமே வந்து இதுதானே, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழல் ஆச்சு. மூங்கில் மரத்துக்கு மதிப்பு இல்லை. அந்த மூங்கில் மரம் புல்லாங்குழலா மாறும்போது அதுக்கு மதிப்பு இருக்கு. அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இந்த பாடல் வந்து நடபைரவி ராகத்துல அமைஞ்சிருக்கு. சோகம், ஏக்கம் இந்த மாதிரியான ஒரு ராகத்துல போகும். இந்த ராகத்துல 10வது மேளத்துல வந்து அமையும்னு சொல்லுவாங்க. இந்த